இந்த செர்ரி லெசனுடைய ஆத்தர் ரஸ்கின் பாண்ட், இந்தியன் ரைட்டர். ரொம்ப வெரி ஃபேமஸ் பர்சன். அவர் நிறைய ஸ்டோரிஸ்லாம் எழுதியிருக்காரு, நிறைய சில்ட்ரனுக்கான கதைகள்லாம் எழுதியிருக்காரு, நாவல்ஸ்லாம் எழுதியிருக்காரு, அவார்டு கூட வாங்கியிருக்காரு. இவர் பஞ்சாபில் பிறந்திருக்காரு. இந்த கதையில் ரெண்டே ரெண்டு கேரக்டர்ஸ், ஒன்று தாத்தா, இன்னொன்று அவருடைய பேரன். ரெண்டு பேரும் தான். One day, when Rakesh was 6, he walked home from Mussoorie Bazaar eating cherries. ராகேஷ்ங்கிறது ஒரு 6 years old பையன். அவன் முசௌரியில் ஒரு பஸார்லேருந்து செர்ரிஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். They were a little sweet, a little sour, small bright red cherries, which had come all the way from the Kashmir Valley. ஸோ அதோட டேஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அது எப்படி இருந்துச்சா, கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கான், கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கான், ஸ்மாலாக பிரைட் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கேருந்து வந்திருக்குன்னா காஷ்மீர் வேலிஸ்லேருந்து வந்திருக்குங்கிறாங்க. வேலினா என்ன, நீங்கள் ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. வேலி மீன்ஸ் இன் பிட்வீன் டூ மவுண்டன்ஸ், கொஞ்சம் மட்டும் பிளேஸ் இருக்கும், அதில் மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அதுக்கு பேர் தான் வேலிஸ். Here in the Himalayan foothills where Rakesh lived, there were not many fruit trees. ராகேஷோட வீடு ஹிமாலயன் ஃபுட் ஹில்ஸில் தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் ட்ரீஸ்லாம் கிடைக்காது. The soil was stony and the dry cloud winds stunted the growth of most plants. அங்கே ஏன் மரம் நிறையா இல்லைன்னா, அவங்களுடைய இடத்துல ஒரே கல்லாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே. அப்புறம் இந்த ஸ்ட்ராங் கோல்டு விண்ட் இருக்கு இல்லையா, அது அந்த செடிகள் வளராமல் அதை தடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆன் த மோர் ஷெல்டர்ட் ஸ்லோப்ஸ் தேர் வேர் ஃபாரஸ்ட் ஆஃப் ஓக் அண்ட் டியதர். ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோப்ஸ்லாம் நிறைய ட்ரீஸ் இருக்கும், அது கூட ஃப்ரூட் ட்ரீஸாக இருக்காது, ஓக் ட்ரீ அண்டு டியாதர் ட்ரீ தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ட்ரீஸ், இதில் ஃபர்னிச்சர்ஸ்லாம் பண்ணுவாங்க. Rakesh lived with his grandfather on the outskirts of Mussoorie, just where the forest began. ராகேஷ் அவங்க மம்மி டாடி கூட இல்லை, அவங்க தாத்தா கூட முசௌரியில் இருந்துகிட்ருக்கான். அது வில்லேஜ்லாம் முடிஞ்சோன்னே ஒரு ஃபாரஸ்ட்லாம் தொடங்குற இடம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த வில்லேஜோட எல்லையில் தான், பார்டரில் வாழ்ந்துட்டுருக்கான். ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் லிவ்ட் இன் எ ஸ்மால் வில்லேஜ் 50 miles away. அவங்க மம்மி டாடியும் அவங்க தாத்தா வீட்டிலேருந்து ஒரு 50 மைல் தூரத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. மைல்னால் ஒரு 1.5 kilometer மாதிரி கணக்கில் வரும். வேர் தி க்ரூ மெய்ஸ் அண்ட் ரைஸ் அண்ட் பார்லி இன் நேரோ டெரஸ் ஃபீல்ட்ஸ் ஆன் த லோவர் ஸ்லோப்ஸ் ஆஃப் த மவுண்டன். அவங்க அந்த மலையேறி வாரத்தில் மெய்ஸு, ரைஸு, பார்லி இதெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. But there were no schools in the village and Rakesh's parents were keen that he should go to school. இந்த மம்மி டாடி இருக்கிற வில்லேஜில் ஸ்கூல்லாம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு என்னென்னா பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு ரொம்ப ஆசை. As soon as he was of school going age, they sent him to stay with his grandfather in Mussoorie. ஸோ இவனுக்கு ஒரு ஸ்கூல் போகிற வயசுனா எவ்வளோ, ஒரு 6 வயசு 5 வயசு ஆனோடனேயுமே தாத்தா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, அவன் போய் ஸ்கூலில் படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி. He had a little cottage outside the town. அவங்க தாத்தாவுக்கு ஒரு சின்ன காட்டேஜ் இருந்துச்சு. And Rakesh was on his way home from school when he bought the cherries. அவர் இப்போ முன்னாடி பிகினிங் ஆஃப் த லெசனில் பார்த்தோம் இல்லையா, பஜார்லேருந்து செர்ரிஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தான் இல்லையா, அது எப்போ வாங்குறான் அப்படின்னா அவன் ஸ்கூல்லேருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போது வாங்கியிருக்கான். He paid 50 paise for the bunch. ஒரு கொத்து பழத்துக்கு அவன் 50 பைசா கொடுத்து வாங்கியிருக்கான். இட் டுக் ஹிம் அபவுட் half an hour to walk home. அவனுக்கு அவங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு half an hour ஆயிருக்கு. அண்ட் பை த டைம் ஹீ ரீச் த காட்டேஜ் தேர் வேர் ஒன்லி 3 cherries left. அவன் வீட்டுக்கு சேர்றதுக்குள்ளே பார்த்தா அவன் கையில் ஒரு 3 பழம் தான் மீதி இருக்குது. Have a cherry, grandfather, he said, as soon as he saw his grandfather in the garden. அவன் தாத்தா கார்டனில் ஏதோ வேலை செஞ்சுட்ருக்காரு, அதை பார்த்தோன்னே தாத்தாட்ட கொடுக்குறான். தாத்தா இந்தாங்க செர்ரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். Grandfather took 1 cherry and Rakesh promptly ate the other 2. கிராண்ட்ஃபாதர் சரி குழந்தை கொடுக்குதேன்னு ஒரே ஒரு செர்ரி மட்டும் எடுத்துக்கிட்டாரு.
இவன் மீதி ரெண்டையும் கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டான். He kept the last seed in his mouth for some times. இந்த குழந்தைங்கனாலே ஏதாவது சாப்பிட்டுட்டு கடைசி இதை வந்து வச்சுட்டே இருப்பாங்களே வாயிலே, அதுபோல் இவனும் அந்த சீடை வந்து வாயில் வச்சு விளையாடிட்டே இருக்கிறான். ரோலிங் இட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் ஆன் ஹிஸ் டங் அன்டில் ஆல் த டங் ஹேர் கான். அதில் இருக்க எல்லா டேஸ்ட்டும் போயிட்டு அந்த சீடு வந்து சப்பு நகர் வரைக்கும் வச்சுட்டே இருக்கான் வாயில். தென் ஹீ பிளேஸ் த சீட் ஆன் த பாம் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் ஸ்டடிட் இட். அதுக்கப்புறம் அந்த சீடை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டே இருக்கான். ஆர் செரி சீட்ஸ் லக்கி ஆஸ் ராகேஷ். ராகேஷ் அவங்க தாத்தாட்ட கேட்குறான், செரி சீட் என்ன ரொம்ப லக்கியை தாத்தா வச்சுக்கிட்டோம்னா அப்படி கேட்குறார். ஆஃப்கோர்ஸ் தென் ஐல் கீப் இட். உன்னை தாத்தா சொல்கிறார், ஆமாம் அப்படின்னு. உடனே நான் அப்போனா இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நத்திங் இஸ் லக்கி இஃப் யூ புட் இட் அவே. தாத்தா சொல்கிறாரு, சும்மா ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு இப்படி ஓரமாக போட்டு வச்சோம்னா எதுவுமே நமக்கு லக்கியெல்லாம் இருக்காது அப்படிங்கிறாரு. இஃப் யூ வாண்ட் லக் யூ மஸ்ட் புட் இட் டு சம் யூஸ். தாத்தா சொல்கிறாரு, உனக்கு லக்காக மாறணும் அது அப்படின்னா நீ ஏதாச்சும் அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் கேன் ஐ டூ வித் த சீட். சீடை வச்சுட்டு நான் போய் என்ன தாத்தா பண்ண முடியும் அப்படி கேட்குறான். பிளான்ட் இட். தாத்தா சொல்கிறாரு, அதை போய் எங்கேயாவது ஒரு இடத்துல முளை வச்சு வை அப்படிங்கிறாரு. ஸோ ராகேஷ் ஃபவுண்ட் எ ஸ்மால் ஸ்பேஸ் அண்ட் பிகேன் டு டிக் அப் அ ஃப்ளவர் பெட். உடனே அங்கே இருக்க ஒரு ஃப்ளவர் பெட், ஃப்ளவர்லாம் வைக்கிறதுக்காண்டி ஒரு இடம் ஒதுக்கி வச்சுருப்பாங்கள்ல, அந்த இடத்துல போயிட்டு நட்டு வைக்கிறதுக்காண்டி போகிறான். ஹே நாட் தேர் செட் கிராண்ட் ஃபாதர். தாத்தா சொல்கிறாரு, அங்கே நட்டு வைக்காத. ஐ ஹவ் சோன் மஸ்டர்ட் இன் தட் பெட். நான் அங்கே வந்து மஸ்டர்ட்னா கடுகு விதை போட்டிருக்கேன் அப்படி சொல்கிறார் தாத்தா. பிளான்ட் இட் இன் தட் ஷேடி கார்னர் வேர் இட் ஓன்ட் பி டிஸ்டர்ப்ட். உடனே தாத்தா சொல்கிறாங்க, அந்த ஒரு ஓரமாக ஒரு கார்னரில் போய் நட்டு வை, ஷேடி கார்னரில், நிழல் ஓரமாக, அப்போ யாருமே அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராகேஷ் went to a corner of the garden where the earth was soft and yielding. உடனே ராகேஷ் போயிட்டு அந்த ஓரமாக போய் நட்டு வைக்கிறான். அங்கே பார்த்தா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது மண். he did not have to dig. அவன் அங்கே போயிட்டு ஹார்டாக அப்படி குழிலாம் நோண்டுறதுக்கு அவசியமே இல்லாமல் இருந்துச்சு. he pressed the seed into the soil with his thumb and it went right in. அவன் ஜஸ்ட் இந்த கட்டவரில் வச்சு அந்த சீடை வச்சு ஒரு அழுத்துறான், அது ஸ்மூத்தாக உள்ளே போயிடுச்சு மணலுக்குள்ளே. then he had his lunch and ran off to play cricket with his friends and forgot all about the cherry seed. அதை நட்டு வச்ச பிறகு லஞ்ச் சாப்பிட்றோம், லஞ்ச் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கிரிக்கெட் விளையாட போயிட்டான். அவ்வளோதான், அன்னையிலேருந்து அந்த சீடை பற்றி மறந்தே போயிட்டான். When it was winter in the hills, a cold wind blew down from the snows and went ooh, ooh, ooh in the deodar trees, and the garden was dry and bare. இந்த வின்டர் சீசனில் இந்த ஹில்ஸில் குளிரான காற்றெல்லாம் ரொம்ப அப்படியே ஃபோர்ஸாக அடிச்சிட்ருக்கு. அந்த ஃபோர்ஸில் வந்து சவுண்ட் கேட்குதான், ஊ ஊ ஊன்னு கேட்டுட்ருக்கான் அந்த டியாடர் ட்ரீஸ் நடுப்புற வரும்போது. அந்த கார்டன் எப்படி இருக்குது இப்போது? ட்ரை அண்ட் பேர், ரொம்ப காஞ்சி போய் வறண்டு போயிருக்கு. செடியெலாம் நிறையாலாம் காணும். ஏன்னா பனிக்காற்றுலேயும் அந்த பனியிலையும் நிறைய பனி இருக்கும்போது செடியெலாம் வளராது, கொஞ்சம் கருகி போயிடும். In the evening, grandfather and Rakesh sat over the charcoal fire and grandfather told Rakesh stories. ஈவினிங் ஆனோன்னா ராகேஷும் தாத்தாவும் ஃபயர் உண்டாக்கி அதில் வந்து இப்படி குளிர் காயறதுக்காண்டி உட்காந்துருக்காங்க. அப்போ தாத்தா வந்து அவனுக்கு நிறைய ஸ்டோரிஸ் தான் சொல்லுவார். ஸ்டோரிஸ் அபவுட் பீப்புள், நிறைய ஸ்டோரிஸ் சொல்கிறாரு. அதில் ஸ்டோரிஸ் அபவுட் பீப்புள் ஹூ டர்ன்ட் இன்டு அனிமல்ஸ் அண்ட் த கோஸ்ட் ஹூ லிவ்ட் இன் ட்ரீஸ் அண்ட் பீன்ஸ் தட் ஜம்ப்ட் அண்ட் ஸ்டோன்ஸ் தட் வெப்ட் அண்ட் இன் டர்ன் ராகேஷ் would read to him from the newspaper. இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் தாத்தா சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான், இன் ரிட்டர்னில் நியூஸ் பேப்பர் படித்து காமிக்கணும் தாத்தாவுக்கு. ஏன்னா கிராண்ட்ஃபாதர்ஸ் ஐசைட் பீயிங் ரேதர் வீக், ஏன்னா தாத்தாவுக்கு இப்போ சரியாக கண்ணெல்லாம் தெரிய மாட்டேங்குது நியூஸ் பேப்பர் படிக்கிற அளவுக்கு. ராகேஷ் ஃபவுண்ட் த நியூஸ் பேப்பர் வெரி டல் எஸ்பெஷலி ஆஃப்டர் த ஸ்டோரிஸ். ஆனால் ராகேஷ்க்கு ரொம்ப போர் அடிக்கும் இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கெல்லாம். ஏன்னா ஸ்டோரிஸ் கேட்டு முடித்தோன்னே அவன் ஜாலியாக இருப்பான் இல்லையா, அப்போ போய் தாத்தா நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லுவார். பட் கிராண்ட்ஃபாதர் வாண்டட் ஆல் த நியூஸ். ஆனால் தாத்தாவுக்கு நியூஸ் பேப்பரில் இருக்க எல்லா நியூஸுமே அவருக்கு கேட்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவார். They knew it was spring when the wild duck flew north again to Siberia. ஸோ இவங்களுக்கு தெரியும் இது வந்து நேச்சர் சைன் மாதிரி.
இந்த பேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த வைல்ட் டக்ஸு, அது திரும்ப சைபீரியாவுக்கு போகும்போது இப்போ ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிக்க போகுதுங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ஏர்லி இன் த மார்னிங் வென் ஹீ காட் அப் டு சாப் wood and light the fire, Rakesh saw the V-shaped formation streaming northward, the calls of the birds carrying clearly through the thin mountain air. ஸோ காலையில் இவங்க எந்திரிச்சு இந்த சார்கோல் ஃபயர் வெட்டுவாங்கள்ல குட்டி குட்டியாக, இந்த நெருப்பு உண்டாக்குறதுக்காகண்டி, அது மாதிரி அவர் விறகு வெட்ட போகும்போது ராகேஷ் பார்க்குறான் மேலே வி ஷேப்பில் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் திரும்ப பறந்துட்டு போயிட்டுருக்கிறது ரொம்ப கிளியராக அந்த மவுண்டன் ஏரில் அவங்களுக்கு கீழே வரைக்கும் கேட்குது. One morning in the garden, he went to pick up what he thought was a small twig and found to his surprise that it was well rooted. ஸோ ஒரு நாள் மார்னிங் எந்திரிச்சு போயிட்டு ஏதோ ஒரு சின்ன குச்சி போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இப்படி எடுக்க பார்க்குறான். ட்விக்ஸ்னால் சின்ன குச்சி. ஆனால் அவனோட சர்ப்ரைஸ்க்கு பார்த்தா அது ஒரு பிளான்ட்டு, நல்லா ரூட்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பிளான்ட்டாக இருக்குது. He stared at it for a moment. உடனே ஒரு செகண்ட் அப்படியே ஊற்று பார்த்துட்டே இருக்கிறான் அதை. தென் ran to fetch grandfather. ஓடி போய் தாத்தாவை கூட்டிகிட்டு வரான். ஃபெட்ச்னா கொண்டு வருது. காலிங் டாடா கம் அண்ட் லுக், த செரி ட்ரீ ஹேஸ் கம் அப். உடனே தாத்தா இங்கே வந்து பாருங்கள், நம்மளோட செரி ட்ரீ வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி தாத்தா போய் கூப்பிட்டு வரான். வாட் செரி ட்ரீ ஆஸ் grandfather. என்ன செரி ட்ரீ அப்படின்னு கேட்குறா தாத்தா. ஹூ ஹேட் forgotten about it. தாத்தாவுக்கு சுத்தமாக அதை பற்றி நினைப்பே இல்லை. The seed we planted last year, look, it's come up. உடனே தாத்தா சொல்கிறான், போன வருஷம் நட்டு வச்சல தாத்தா, அந்த செடி தான் இப்போ வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறான். Rakesh went down on his haunches while grandfather bent almost double and peered down at the tiny tree. உடனே இவன் வந்து அப்படியே குனிஞ்சிட்டே ஓடி போய் பார்க்குறான். நம்ம செடினாலே அப்படியே குனிஞ்சிட்டே ஓடி போய் பார்ப்போம்ல, அது போல் தாத்தா பார்த்தா இன்னும் அவனோட 2 மடங்கு குனிஞ்சிட்டே போய் பார்க்குறாரு. போயிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லி உத்து பார்க்குறாங்க என்ன செடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் about 4 inches high. அந்த செடி வளர்ந்து 4 inches ஹையில் நிற்கிது. அந்த பிளான்ட்டை பாருங்கள், அந்த பிக்சர்லேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு. எஸ், இட்ஸ் a cherry tree, said grandfather. யூ ஷுட் வாட்டர் இட் நவ் அண்ட் தென். உடனே தாத்தா சொல்கிறான், ஆமாம் இது செரி ட்ரீ தான்டா, இனிமேட்டுக்கு நீ அப்பப்போ தண்ணி ஊற்றணும் இதுக்கு அப்படின்னு சொல்கிறார். ராகேஷ் ran indoors and came back with a bucket of water. உடனே ஓடி போயிட்டு இவன் ஒரு பெரிய பக்கெட் ஃபுல்லாக தண்ணி தூக்கிட்டு வரான். டோன்ட் ட்ரான் இட், செட் grandfather. தாத்தா சொல்கிறாரு, அந்த தண்ணி போட்டு ரொம்ப ஊற்றி முழிக்க வச்சிடாத செடியை, ஏன்னா அழுகி போயிடும்ல, அதனால் அது இருக்கிறதே குட்டி சைஸு. இவன் ஓடி போய்ட்டு ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி தூக்கிட்டு வரான். ராகேஷ் கேவ் இட் அ ஸ்ப்ரிங்க்லிங் அண்ட் சர்க்கிள்ட் இட் வித் பெபிள்ஸ். உடனே ராகேஷ் என்ன பண்ணுறான், உடனே ஸ்ப்ரிங்க்லிங்னா அப்படி தண்ணி சும்மா தெளித்து விட்டுட்டு உடனே அதை சுற்றிலும் அப்படியே குட்டி குட்டியாக கல்லெல்லாம் வைக்கிறான். பெபிள்ஸ் கூழாங்கல்லை எடுத்து ரவுண்ட் பண்ணி வைக்கிறான். அந்த பிளான்ட்டு பாருங்கள், அந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. வாட் ஆர் த பெபிள்ஸ் ஃபார் ஆஸ் grandfather. அந்த பெபிள்ஸ் எதுக்கு நீ இப்படி ரவுண்டாக வைக்கிற அப்படி கேட்குற தாத்தா. ஃபார் ப்ரைவசி, செட் ராகேஷ். ராகேஷ் சொன்னே சொல்கிறான், அது வந்து ஒரு ப்ரைவசிக்காக. அப்போ யாராவது நடந்து வரும்போது கேர்ஃபுல்லாக இருப்பாங்களா, மிதிச்சிட மாட்டாங்க. ஓ, இது ஏதோ இம்பார்ட்டன்ட் பிளான் போல் நமக்கு புரியும், அதனால் வைக்கிறான். He looked at the tree every morning, but it did not seem to be growing very fast. டெய்லிக்கும் அந்த ட்ரீயை பார்த்துட்டே இருக்கான், ஆனால் அது ஒன்றும் வேகமாக வளர்கிற மாதிரியே தெரியல. So he stopped looking at it except quickly out of the corner of the eye. ஸோ அவன் போயிட்டு பக்கத்தில் பார்க்கறத விட்டுட்டு இப்படி போகிற போக்கில் இப்படி ஃபாஸ்ட்டாக அப்படி ஓரக்கண்ணில் பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அண்ட் ஆஃப்டர் a week or two, when he allowed himself to look at it properly, he found that it had grown at least an inch. ஸோ ஒரு 2 வாரம் 1 வாரம் கழிச்சுட்டு இப்படி போய் பக்கத்தில் போய் உத்து பார்க்கும்போது தான் தெரியுது, அது ஒரு இன்ச் அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. That year the monsoon rains came early and Rakesh plodded to and from school in raincoat and chappals. அந்த வருஷம் பார்த்திங்கன்னா மழை சீசன் ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு. அதனால் இவன் ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி வரும்போதும் சரி ரொம்ப மெல்லமாக தான் நடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு, ரெயின்கோட்டு செப்பல்லாம் போட்டுக்கிட்டு. Ferns sprang from the trunk of trees. Strange-looking lilies came up in the long grass, and even when it wasn't raining, the trees dripped and mist came curling up the valley.
சரி பார்த்தா ரொம்ப விதவிதமான லில்லிஸ்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மழை பெய்யுதோ இல்லையோ, அந்த மழை துளிகள் மாதிரி இந்த பனி மிஸ்ட் இருக்குல்ல, மிஸ்ட்னா பனித்துளி, அது விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. The cherry tree grew quickly in this season. இந்த சீசனில் சீக்கிரமாக செர்ரி ட்ரீ ரொம்ப வேகமாக வளர்ந்துருச்சு. It was about 2 feet high when a goat entered the garden and ate all the leaves. ஸோ இது ஒரு 2 ஃபீட் அளவுக்கு பெருசாக வளர்ந்துருச்சு. அப்போ பார்த்தா ஒரு ஆடு உள்ளே வந்துருச்சு. வந்துட்டு எல்லாத்தையும் லீவ்ஸ் எல்லாத்தையும் கடித்து சாப்பிட்டுருச்சு. Only the main stem and 2 thin branches remained. அந்த மெயின் ஸ்டெம்மும் 2 பிரான்ச்சஸ் மட்டும்தான் குச்சி குச்சியாக நின்றுட்டுருக்கு. நெவர் மைண்ட் செட் கிராண்ட் ஃபாதர். நீ தாத்தா சொல்கிறாரு, இவன் கவலைப்படுறத பார்த்தோன்னே, நீ ஒன்றும் கவலைப்படாத. சீங் தட் ராக்கேஸ் வாஸ் அப்செட். ரொம்ப அப்செட்டாக இருக்காத அப்படி சொல்கிறாரு. இட் வில் க்ரோ அகெயின், செர்ரி ட்ரீஸ் ஆர் டஃப். இது வந்து இங்கே ஃப்ரேஸு. இங்கே தாத்தா என்ன சொல்கிறாரு பாருங்க, இட் வில் க்ரோ அகெயின், செர்ரி ட்ரீஸ் சீக்கிரம் வளர்ந்துடும். என்ன தான் பிரச்சனைகள் வந்தாலும் செர்ரி ட்ரீஸ்லாம் சீக்கிரம் ஒன்ஸ் முளைஞ்சிருச்சுன்னா சீக்கிரமே சாகாது. தே ஆர் வெரி டஃப்னா, நான் ரொம்ப ஸ்ட்ராங் தேர் அப்படின்னு அர்த்தம். நான் கூட நினச்சிட்டு என்னடா கதை இப்படியே போயிட்டே இருக்கேன். நான் இங்கே தான் தாத்தா வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அதுபோல் நம்மளும் என்ன பண்ணணும், வாழ்க்கையில் எவ்வளோ தான் பிரச்சனைகள் வந்தாலும் வி மஸ்ட் பி ஸ்ட்ராங், வி மஸ்ட் கம் அப். வெட்ட வெட்ட வளரும் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த ஃப்ரேஸ் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ சில்ட்ரன், இந்த வீடியோவில் வந்து இந்த லெசனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டில் தென் பாய், see you. God bless all of you.